நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. 100% ஒர்த்து சார். படம் நல்லா இருக்குது. படம் சீரியஸான அமைதியான படம். படம் சூப்பராக நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நடைமுறை அரசியலை விளக்கமாக சொல்லியிருக்க படம். அனைத்து மக்களும் வந்து தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்கணும். நிச்சயமான ஒரு விஜய் ஆண்டனிக்கு ஒரு தைரியமான முயற்சிக்கு ஆட்ஸ்அப் பண்ணலாம். நடிப்பு பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. விஜய் ஆண்டனி மூவி பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருக்குது. நடைமுறை அரசியலை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பராக இருக்குது. பிஜிஎம் மியூசிக் சூப்பராக இருக்குது. அந்த வில்லன் வந்து பழைய படத்தில் நடித்த ஒரு பாட்டில் பார்த்துருக்கேன். சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. உண்மையாலே வந்து ஒரு நேஷனல் அவார்டுக்கு தகுதி உள்ள ஒரு படம் இது. விஜய் ஆண்டனியோட நடிப்பு அற்புதமாக இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்க படத்தில்? ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸ்டோரி பரவாயில்ல. அந்த மாதிரி நார்மலாக இருக்குது. பார்க்கலாம் ஒரு வாட்டி. தேங்க்யூ. உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா படம். என்ன மாதிரி கான்செப்ட் அது? ஃபுல்லாக இந்த கட்சி பற்றி தான் ப்ரோ. மக்கள் வழிதோட பற்றி தான். பொருளாதாரம் பற்றி தான் படம் எடுத்துருக்காங்க. அதை இந்த பட்ச இதுக்கு முன்னாடி உள்ள ஏதாவது படம் சாயல் வருதா? இல்லை நாமளே இது புதுசாக இருக்குது ப்ரோ. இது புதுசாக எடுத்துருக்காங்க. மக்களோட பிரச்சனை வந்து எடுத்து காட்டுருக்காங்க. அவ்வளோதான். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க. படம் நல்லா போகுது. நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்கா ப்ரோ. சாங்ஸ்லாம் எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து படத்தில்? எனக்கா இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போனாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபயராக இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இல்லை, இது வந்து உண்மையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட கண்டென்ட் எல்லாமே அவர் சூஸ் பண்ணுற கண்டென்ட் பார்த்தீங்கன்னாமே எல்லாமே வந்து ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு படம் தான் செலக்ட் பண்ணி நடிப்பார். அந்த வரிசையில் இந்த படமும் வந்து முக்கியத்துவமான ஒரு படமாக இருக்குது. இது வந்து இன்னும் வந்து மீடியாக்கள் வந்து உங்களை மாதிரி பப்ளிக் மீடியாக்கள் வந்து இன்னும் வந்து பிரபலப்படுத்தணும். நல்ல ஒரு முயற்சி. உண்மையாலே அனைவரும் வந்து பார்க்கணும். படத்தில் எல்லாருமே எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு சீன் பார்த்தீங்களா வந்து ஒரு சலிக்காமல் இருக்குது. த்ரில்லிங்காக போகுது. படம் வந்து சஸ்பென்ஸாக இருக்குது. எல்லா தியேட்டர் இருக்கை நுனியிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது படம். வாய்ப்பு நன்றி. போட்டுருவோம். படம் எப்படி இருந்தது? படம் சூப்பராக இருக்குது சார். எல்லாருமே பார்க்க வேண்டியது. ஃபேமிலியோடு வந்து அது யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பார்த்து இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்தா மாதிரி சூப்பராக இருக்குது சார். எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. இன்ட்ரெஸ்ட்டாக சீட்டு நுனியில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது படம். ஆஃப்டர் பிச்சைக்காரனுக்கு அப்புறம் விஜய் ஆண்டனிக்கு பெரிய ஹிட்டு சார் இது படம். தேங்க்யூ. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்து ப்ரோ படத்தில்? உங்களுக்கு படத்தில் ஏதாவது மெசேஜ் சொல்லியிருக்காங்களா? படமே மெசேஜ் தான். படம் எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஒரு வாட்டி பார்க்கலாம். நாட்டுக்கு பயன்படுத்த உடனே படம். விஜய் ஆண்டனி கொஞ்சம் உட்காந்து மைல்டாக பார்க்கணும் படம். படம் எப்படி இருக்கு? நல்லா படம் நல்லா இருக்கு சார். பார்த்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. சில விஷயங்கள்லாம் நல்லா ஒரு அரசியல் விதமாக சில விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க. பப்ளிக்கு விழிப்புணர்வு மாதிரி இந்த படம் கொஞ்சம் நல்ல படம். பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக உட்காந்து பார்த்தோம். எல்லாம் பார்க்க வேண்டிய படம். விஜய் ஆண்டனிக்கு வந்து ஒரு திருப்பமையாக இருக்கும். விஜய் ஆண்டனிக்கு இதில் வந்து அரசியல் ஏதாவது பேசியிருக்காரா? இல்லை இந்த மாதிரி விஜய் ஆண்டி இந்த எப்படி சொல்லுதுன்னா இந்த உலகத்தை பற்றி நல்லா இந்த சில விஷயங்கள் எல்லாம் நல்லா எடுத்து சொல்லியிருக்காரு. சில விஷயங்கள் எப்படின்னா அரசியலில் எப்படி என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன நடக்கிறதுன்றது வந்து தெளிவாக கொஞ்சம் விஷயத்தை எடுத்து தெளிவாக பண்ணியிருக்காரு. இதை பொதுமக்கள்லாம் நல்லா ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் எடுத்து பார்த்துப்போம். விறுவிறுப்பாக போனாலும் படம் நிதானமாக போகுது. நல்லா போகுது. நல்லா இருக்கு. ஓகே, படம் நல்லா இருக்கு. படம் பரவாயில்ல சார். நாட் பேட். பார்த்துட்டேன். பார்த்துட்டேன். நல்லா இருக்கு. பரவாயில்ல.